ஹாய். நாளைக்கு தீபாவளி. ஸோ இன்னைக்கே கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிலர் வந்து 1 வீக் முன்னாடியே எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க. கிளீனிங் ஒர்க், இந்த பலகாரம் சுடுறது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. பட் நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. அதனால வீடு மட்டும் கிளீன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி பலகாரம் எதுவும் பண்ணலை. நான் எனக்கு அது பண்ணவும் வராது. எனக்கு இந்த தீபாவளியில பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்பயும் சரி, சின்ன பிள்ளைல இருந்தும் சரி, எனக்கு தீபாவளினா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா தீபாவளி வருது அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு நாளை கடக்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு மணிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த கிராக்கர்ஸ்க்கு பயப்படுறவங்களுக்கு புரியும். எனக்கு இந்த அப்பெல்லாம் யோசிப்பேன், ஸ்கூல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவேன், யார் இந்த தீபாவளி எல்லாம் கண்டுபிடிச்சது, இதை பேசாம பேன் பண்ணிடணும், வெளியே பேன் பண்ணணும் அப்படி இப்படின்னு எனக்கு சாதகமாவே ஃப்ரெண்ட்ஸ்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி புலம்பிட்டே இருப்பேன். தீபாவளி வேணாம் வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்ன ஒரு ஹாப்பினஸ்னா அந்த புது ட்ரெஸ் எடுக்கிறது மட்டும் தான். அதையுமே எனக்கு தீபாவளி அன்னைக்கு போட்டு வீட்டுக்குள்ளேதான் உட்காந்துருப்பேன். மேக்கப் பண்ணி வீட்டுக்குள்ளேதான் உட்காந்துருப்பேன், வெளியே போக மாட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து வெளியே ஆட்டம் பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அழுதுட்டே போவேன். எங்க அம்மா வெளியே கூப்பிட்டு போனாலும், எங்க ஆச்சி வெளியே கூப்பிட்டு போனாலும் வந்துட்டே கூப்பிட்டு போவாங்க. அது என்னன்னு தெரியல, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த வெடின்றது வந்து வெறும் சவுண்டு தான். பட் அதுக்கு ஏன் இவ்வளவு பயம்னு எனக்கே தெரியல. நானும் எவ்வளவோ தடவை அது வெறும் சவுண்டு தானே, இதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு எவ்வளவோ தடவை நான் என் மனசை தேர்த்து பார்த்திருக்கேன். பட் அது என்னால முடியவே இல்லை. இப்ப வரைக்கும் எனக்கு வேட்டுனா பயம் இருக்கதான் செய்யுது. அதனாலயே அப்பயும் சரி இப்பயும் சரி எனக்கு தீபாவளியில அவ்வளவா பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ட்ரெஸ் எடுக்கிறதுனா ஒரு ஹாப்பினஸா இருக்கலாம், வேற ஒண்ணும் இல்லை.